अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 1 2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடகராசி, திரையோதசி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தீங்கிற பட்சத்தில் விருச்சிகத்துக்கு, மகரத்திற்கு, மீனத்திற்கு எவ்வளவோ பரவாயில்ல. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் ரிஷபத்துக்கும் உண்டு. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசி நண்பர்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தட்டி போய் நடக்கும், தள்ளி போய் நடக்கும். ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்டு ஓவர் திங்கிங். அது பொதுவாகவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது 2 நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓவர் திங்கிங் விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். எது நடந்தாலும் நன்மைக்கு. தெனாலிராமன் ஒரு படம், வடிவேல் நடித்த படம். அதில் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் நடந்தாலும் சரி அவர் சொல்லுவார், எல்லாம் நன்மைக்கேன். அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாம் நன்மைக்கேன் விட்டுட்டிங்கன்னு வைங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பிரச்சனையே கிடையாது. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய மாற்றங்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி, பிளான் பண்ண காரியங்கள் முடிவதுங்கிற மாதிரி சும்மா ஜோராக இருக்குது. பல விஷயங்கள் பக்கத்துல நின்று முடிப்பீங்க. யாருனாலையும் செய்ய முடியாத காரியத்தை கூட உங்களால் செய்ய முடியும். கௌரவமாக நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அந்த விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும். பெண்கள் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு மெடிசின் செலவு. நல்லா தான் இருப்போம், திடீர்னு உடம்பு சரியாமல் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் ஒரு மாத்திரை மருந்துக்காக சில செலவுகள்லாம் பண்ணுற மாதிரி வரும். பெருசாக ஒன்றும் பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் அதை தகுந்த மாதிரி நடந்து கொள்வது நல்லது கொடுக்கும். எல்லாமே நல்லா இருந்தாலும் சில இடங்களில் நமக்கு எல்லா நாளுமே சூப்பராக இருக்கிறது இல்லைல்ல. அதனால் இன்றைய நாள் ஹெல்த்தில் மெயினாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வயிறு, அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சண்டைகள், அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். பிளான் பண்ண காரியங்கள் முடிக்கக்கூடிய நாள். காதல் கை கூடக்கூடிய நாள். நிறைய பேருக்கு கலை உலகத்தில் பெரிய ஏற்றம். நினச்ச காரியங்கள் பிளான் பண்ண மாதிரி சும்மா ஜாமும் நடக்கும். நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே வராது. சுத்தமாக இல்லாமல் டைம் பாஸ் பண்ணுறது, இல்லை ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து வேலை பார்க்காம சம்மந்தமெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கிறது. அந்த எண்ணம் ஒரு மாதிரி பழைய எண்ணங்கள். நம்ம கிராமத்தில் ஆலமரத்தடியில், அரச மரத்தடியில் உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழைய கதை, அவனை பற்றி இவனை பற்றி. 30 நாளில் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்க தப்பு கிடையாது. அதனால் இட்ஸ் டே டு என்ஜாய். கவனமாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் வாராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய விஷயங்கள் கைகூடும். எடுத்த காரியங்களில் பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். இது பண்ணி முடிக்காம விடமாட்டேன், இது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுறது. பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிளான் பண்ண மாதிரி நடக்கும். முக்கியமான விஷயங்கள், கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அமோகமான நாள். மெயின் அந்த மாதிரி நாட்களில் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி, பிளான் பண்ணால் அந்த காரியம் முடியும்னு ஒரு கிளாரிட்டி. அமோகமான நாள். ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா அதை முடிச்சே தீரணும், அவ்வளோதான். அதில் இது முடிக்க முடியலையே, ஆகாதே, இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் விட்டுறணும். பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். கோவத்தை மட்டும் குறைச்சா போதும், இந்த நாள் நீங்கள் பெருசாக ஜெயிப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பெரிய கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணினா அந்த விஷயம் நடக்காமல் இருக்காது. அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எடுத்தால் போதும் அந்த விஷயம் ஜெயிக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும், வேலை மாற்றம் கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், கால் வலி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நடந்துடும், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த விஷயம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லாமல் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் மெயினாக பெருமாள் வழிபாடு, ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ், அருமையான நாள். எல்லாரும் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. எவெல்லாம் உங்களை எதிரியாக நினைக்கிறானோ அவங்க கூட நட்பாக மாறிடுவான். அந்தளவுக்கு மேன்மை, அந்தளவுக்கு வெற்றி. எல்லா காரியங்களும் பிளான் பண்ண மாதிரி நடக்கும். ஃபென்டாஸ்டிக்கான நாள். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் முடியும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். விட்டு கொடுத்தா போதும் ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அமோகமான நாள். இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கூட இன்றைய நாள் நடந்துடும். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஆதிகும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள், இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் இது ஏன் நடந்தது, இந்த காலத்தில் இது ஏன் நடந்தது, நம்ம வண்டியில் போகும்போது ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னமோ சம்மந்தம் இல்லாமல் திங்க் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். அப்புறம் நினைச்சோம், என்ன பேசி என்ன பிரயோஜனம், என்ன திங்க் பண்ணி என்ன பிரயோஜனம், இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நடக்குதுங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொதுவாக ஒரு சில நாட்கள் இப்படி ஒரு டேட் ட்ரீம் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். அருமையான நாள். இந்த நாள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதான் உங்கள் பெருசாக புண்ணியம் வரும். உங்களுக்கு நல்ல நாடாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி மந்திரோடு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.